இப்ப எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்றது ஈரான் துபாயில இருக்கிற முக்கியமான பிளேஸ்ல மிசைல் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது தான் சோசியல் மீடியா ஃபுல்லா வீடியோஸா வந்துட்டு இருக்கு. இதனால சாதாரண சிவிலியன்ஸ் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அபுதாபில ஒரு ஏசியன் சைடுல இருந்து வேலை பார்க்க வந்த ஒருத்தவங்க, அதாவது இந்தியா சைடுல இருந்து போன ஒருத்தவங்க அந்த மிசைல்னால இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வருது. முக்கியமா தமிழ் மக்கள், கேரளா மக்கள் இருக்கிற பிளேஸ்ல நிறைய குண்டுகள் வீசப்படுது. ஏன் ஈரான் அபுதாபியை சம்பந்தமே இல்லாம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, துபாயை ஒன்னும் அட்டாக் பண்ணல, அங்க இருக்கிற அமெரிக்கன் ஆர்மி பேஸை தான் அட்டாக் பண்றாங்க. எதுக்காக அதை அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்துட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப சைலண்டா ஈரான் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது அமெரிக்காக்கு பிடிக்கல, இதை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. ஆனா இவங்க நிறுத்தல. ஈரான்ட்ட நியூக்ளியரே இருக்க கூடாதுன்னு அவங்க நியூக்ளியர் உருவாக்கின ஃபுல் பேஸையும் பாமலையா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட அரசாங்கத்தை ஃபுல்லா அழிக்க போறோம், ஈரான் மக்கள் நீங்க புதுசா கவர்மெண்ட்டை உருவாக்கிக்கோங்கன்னு ட்ரம்ப் சொல்றாங்க. அவங்க சொன்னக்கப்புறம் ஈரான் மேல அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடல் வழியாவும் சரி, நிலத்து வழியாவும் சரி, ரெண்டு பக்கமும் தாக்குதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நிலத்து வழியா துபாயில இருக்கிற அமெரிக்கன் ஆர்மி பேஸ்ல இருந்து ஈரானை தாக்குறாங்க. சோ அந்த பேஸ் அழிக்க தான் திரும்ப ஈரான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சம்பந்தமே இல்லாம துபாயில இருக்கிற சிவிலியன்ஸும் ஈரான்ல இருக்கிற சிவிலியன்ஸும் தான் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் உயிர் சேதாரம் எதுவும் நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் மிடில் ஈஸ்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்றேன். முடிஞ்சா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்க.